ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலமைப்பின் முக்கியமான கேள்விகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுபவர் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இந்த கொஷின் வந்து அடிக்கடி குரூப் 4 அண்ட் குரூப் 2 எல்லா எக்ஸாம்லையும் வந்து கேட்டிருக்காங்க. படிச்சுக்கோங்க, முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதும்போது எத்தனை பாகங்கள், அட்டவணைகள், சட்டங்கள், சட்டப்பிரிவுகள் இருந்தது? இந்திய அரசியலமைப்பு எழுதும்போது எத்தனை பாகங்கள் இருந்து பார்த்திங்கன்னா 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகள் வந்து அப்போது இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இது ரொம்ப முக்கியமான கொஷின். 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள். ஏற்றுக்கொள்ளப்பட்டது பார்த்திங்கன்னா 1949 நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26. இது ரொம்ப 2 கொஷினுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் வந்து நம்ம 1950லேருந்து தான் நம்ம குடியரசு தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் எழுதியவர் யார்? நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இத்தாலிய பாணியில் வந்து எழுதியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவர் வந்து இத்தாலியில் வந்து எழுதியிருக்காரு, இத்தாலி மொழியில். அரசியலமைப்பின் திறவுகோல் என குறிப்பிடப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா முகவுரை. இது ரொம்ப முக்கியமான கொஷின். 1947ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் யாருடைய புத்தகத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது? ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானம் என்ற புத்தகத்தின் அடிப்படையில் வந்து இந்த முகவுரை வந்து அமைந்திருக்கு. இது ரொம்ப முக்கியமான கொஷின். அடுத்தது பார்த்திங்கன்னா முகவுரையானது எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது, எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. முகவுரை வந்து எப்போ திருத்திருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி சட்ட திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் குரூப் 2 அண்ட் 2 எக்ஸாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.